ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் சில தவறுகள் பண்ணலாம். ஆனால் வாழ்க்கையில் முழு நேரமும் தவறுகள் பண்ணுவது எப்படி? நீ தவறைதான் பண்ணுகிறாய். யாரையும் நம்ப வேண்டாம், நம்பி ஏமாறாதே என்று நான் எப்பொழுது எல்லாம் உன்னை பார்க்கிறேனோ அப்பொழுது எல்லாம் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் நீ அதை கேட்கிறாயா? கிடையவே கிடையாது. நீ அதை கேட்பதே கிடையாது. அனைவரையும் நம்பி நம்பி ஏமாந்து இப்பொழுது யாருமே இல்லாமல் தனி மரமாக இருக்கிறாய். இதில் அடிக்கடி சொல்லிக் கொள்வாய், நானோ ஒரு தனி மரமாக இருக்கிறேன், கடவுள் கூட எனக்கு உதவியாக இல்லை என்று சொல்வாய். கடவுள் இல்லாமல் தான் இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? கடவுள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது. சில கஷ்டங்களே வந்தாலும் கடவுள் கூடத்தான் இருப்பார். வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் அதற்கு நீயும் ஒரு காரணம். சில நேரங்கள், சில விஷயங்கள், சில தவறான நண்பர்களை கூட தெய்வம் காட்டிக் கொடுக்கும். அதை புரிந்து கொள்வது உங்கள் கையில்தான் இருக்கிறது. ஏமாந்து விட்டேன் என்று சொல்லி சொல்லி அழுவதை விட, நொந்து கொள்வதை விட, இனி ஏமாறாமல் இருப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லது. இதற்கு பிறகாவது யாரையும் நம்பாமல் தெய்வத்தை மட்டும் நம்பி வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தனியாளாக இருந்து செய்து வாழ்க்கையில் முன்னேறும் வழியை நீ பாரு. இதற்கு பிறகு அனைத்தும் உனக்கு சந்தோஷமாகத்தான் நடக்கும். யாரிடமும் எதையும் சொல்லி ஏமாந்து விடாதே. எப்பொழுதும் இந்த வாராகி உன் பக்கத்தில் இருந்து அனைத்தையும் ஒவ்வொன்றாக உனக்கு புரிய வைப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.